நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கிறிஸ்து உங்களுக்காக ஏழையானார் என்கிற உன்னதமான செய்தியை பவுலடியார் கொரிந்து மக்களுக்கு அறிவுறுத்தி சொன்னதை நாமும் நம்முடைய அறிவில் ஆற்றலில் எடுத்து செல்வோம். ஏழ்மை என்பது பாவம் அல்ல. கடவுள் தன்னையே ஏழ்மைக்குள்ளே அவர் எடுத்து சென்ற அந்த உன்னதமான அடையாளத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று கிறிஸ்துவின் ஏழ்மைக்குள் நாமும் பயணித்து ஆண்டவருக்கு கொடுக்கிற நிறைவான ஆசிரை பெற்று செல்ல இதோ இந்த வேளை மன்றாடி ஜெபிப்போம். இன்று திருப்பாடல் 146 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இதோ நம்முடைய உள்ளமும் உடலும் ஆண்டவரை போற்றி புகழவே அது பணிக்கப்பட்டிருக்கிறது. இதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் நம்மை படைத்த கடவுளை நாம் புகழ்ந்து பாடுவது, போற்றி புகழ்வது ஏற்புடையது. இதை உணர்ந்தவர்களாக இன்று இந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டவரை புகழ்வோம். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. இன்று திருப்பாடல் நமக்கு உரைக்கிற ஒரு வார்த்தை, நான் உயிரோடு உள்ளளவும் ஆண்டவரை போற்றுவேன். என் வாழ்நாளெல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உலக வாழ்க்கையில் நாம் நம் கடவுளை புகழ்ந்து போற்றுகிற போது, அவரை ஆராதித்து பாடி புகழ்கிற போது, அவர் இந்த உலகத்தை கடந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு வாக்களிப்பார். இந்த உலகத்திலே உலக இன்பங்களை புகழ்ந்து போற்றி ஆராதித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் இந்த உலகத்தை விட்டு போகிற போது வாழ்க்கையை இழந்து போவார்கள். இதை உணர்ந்து ஆண்டவரை மட்டுமே நாம் ஏற்று அவருக்கு சான்று பகர மன்றாடுவோம்.
ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு உரைக்கிறது, கடவுளாகிய ஆண்டவரையே நம்பியிருப்போர் பேறு பெற்றோர் என்றும், நம்பிக்கைக்குரியவராய் இருப்பவர் அவர் ஒருவரே என்றும் நமக்கு அடையாளப்படுத்துகிற இந்த வார்த்தைகள் நாம் எந்த சூழலில் அவரை விட்டு விலகினாலும் நம்மை விட்டு விலகாத அந்த நல்ல தெய்வத்தை பாடி புகழ்வோம். அன்பே உருவான இறைவா, பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றவர் நீர், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றவர் நீர், நீதிமான்களிடம் அன்பு கொள்கின்றவர் நீர். உம்முடைய இரக்கத்தில் நாங்களும் பல்வேறு நிலைகளில் பார்வையற்றவர்களாக, தாழ்த்தப்பட்டவர்களாக, நீதிமான்களாக உமது திரும்ப நின்று கொண்டிருக்கிறோம். நீரே எங்களை ஏற்று அரவணைத்து ஆசிர்வதியும். ஆமென். இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.